கடவுள்களை வழங்கினார்களோ, எவர்களெல்லாம் தங்களுடைய மானத்தை இழந்தார்களோ, அவர்களெல்லாம் இந்த தீனுல் இஸ்லாத்தை படித்து இஸ்லாத்துக்குள்ளே வருகிறார்கள் அல்லவா, அவர்களும் நீங்கள் கேட்டு பார்த்தால் தெரியும் இஸ்லாம் மார்க்கத்துடைய பெருமதி. சில தாய்மார்கள், சில பெண்கள் எல்லாம் இஸ்லாத்துக்குள்ளே வந்ததற்கு பின்னால் அவர்கள் கொடுக்கின்ற பேட்டிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அவர்கள் வழங்குகின்ற உரைகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த பெண்களை எல்லாம் நீங்கள் பார்க்கும் போது தாய்மார்களே, உங்களை விட இஸ்லாத்திலே பற்றா இருப்பார்கள், எங்களை விட தொழுகையில் சரியாக இருப்பார்கள், எங்களை விட ஹராத்தை தவிர்த்து கொள்வது முதன்மையாக இருப்பார்கள், எங்களை விட ஒழுக்கமான ஆடை அணிவது முதன்மையானவர்களாக இருப்பார்கள். ஏன் தெரியுமா? அதுதான் இஸ்லாம் என்ற நியமத்தை அவர்கள் புரிந்து கொண்ட விதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்லாம் தீனுல் இஸ்லாத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த மக்கமா நகரிலே அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த அந்த மார்க்கத்தை அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை இறுதி தூதராக அனுப்பி அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பூர்த்தி செய்கிறார். ஹஜ்ஜத்துல் விதாவிலே அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி ஹஜ்ஜின் போது அவர்கள் அரபாவுடைய அந்த மைதானத்திலே இருக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை அல் குர்ஆனிலே ஒரு அழகான ஒரு செய்தி சொல்கிறார். இந்த நியமத்துடைய பெருமதியை சொல்கிறார், இந்த நியமத் பூர்த்தியாக்கப்பட்டதை சொல்கிறார், இந்த நியமத்து எந்த அளவுக்கு பெருமதி என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனா. இன்றைய தினத்தில் உங்களுடைய மார்க்கத்தை நான் உங்களுக்கு பூர்த்தி செய்து விட்டேன். தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இன்று பூர்த்தி செய்யப்படுகின்றது. இந்த தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய நியமத், மிகப்பெரிய அருட்கொடை பூர்த்தி செய்யப்படுகின்றது. இன்று இஸ்லாத்தை மார்க்கமாக நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் தெரியுமா? அங்கீகரிக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அரபாவுடைய தினத்திலே அல்லாஹ் அந்த வசனத்தின் மூலம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நியமத்துடைய பெருமதியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதனால்தான் இதனுடைய பெருமதியை அறிந்த ஒரு யூதர் உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க. உமர் அலி அவர்கிட்ட சொல்றாங்க, யா உமர், உமரே உங்களுக்கு தெரியுமா உங்களுடைய திருமறை அல் குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கின்றது. அந்த வசனம் எங்கள மார்க்கத்தில் மாத்திரம் இறங்கியிருந்தால் அந்த வசனம் இறங்கப்பட்ட நாளை நாங்கள் விழாவாக கொண்டாடியிருப்போம் என்று சொன்னாங்க. ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், அது என்ன வசனம் என்று எங்களுக்கு தெரியும், அந்த வசனம் எங்களுக்கு என்னன்னு தெரியும், அது எப்ப இறங்கினது தெரியும், ஆனாலும் நாங்கள் விழாவாக அதை கொண்டாட மாட்டோம் என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு யூதனை பார்த்து சொல்கிறார் என்றால், யூதன் எந்த அளவுக்கு இந்த இஸ்லாம் மார்க்கத்துடைய பெருமதியை வழங்கி வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் அன்பார்ந்தவர்களே.